வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி ஒரு கொஸ்டின் பேப்பர் தாங்க பார்க்க போறோம். இது இன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா 11th February 2023 ஃபார்னூன் செஷன்ல நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் நிறைய இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் மற்றும் ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The autonomic nervous system controls தானியங்கி நரம்பு மண்டலம் கீழ்கண்ட டேஷை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எதை கட்டுப்படுத்துகிறதுனா ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கிளான்ஸ், மென்மையான தசைகள் மற்றும் சுரப்பிகளை எது கட்டுப்படுத்துதுன்னா தானியங்கி நரம்பு மண்டலம். அடுத்து பாருங்க, when respondents provide many possible response for a given stimulus is known as. கொடுக்கப்பட்ட தூண்டுதலுக்கு பதில் அளித்தவர்கள் பல சாத்தியமான பதில்களை வழங்குவது என்பது டேஷ் ஆகும் கேட்குறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைவர்ஜென்ட் திங்கிங், மாறுபட்ட சிந்தனை. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாறுபட்ட சிந்தனை. டேஷ் டெஸ்ட் ஹேஸ் டேக் 10 pictures of animals in human like situation. டேஷ் சோதனையில் மனிதர்களை போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க. எந்த சோதனைன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன், குழந்தைகளின் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்க்கலாம். A teenage boy substitutes his energy by involving himself in a socially acceptable manners. ஒரு குமர பருவ மாணவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது டேஷ் ஆகும். அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சப்ளிமேஷன், மடை மாற்றம். என்னன்னு சொல்லுவோம், மடை மாற்றம். அடுத்து பாருங்க, the first personality theorist was. ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் யார்? அதாவது ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டை உருவாக்கியவர் அவர் தான் யாருன்னா ஜிடி ஆல்ஃபோர்ட். சரிங்களா, ஜிடி ஆல்ஃபோர்ட். அடுத்த கொஸ்டின், in which of the following intellectual aspect is given more weightage? கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்றில் அறிவுசார் நோக்கத்திற்கு அதிக மதிப்பு அளிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். For identification of the creative children, the non-verbal item used in. படைப்பாற்றல் மிக்க குழந்தைகளை கண்டறிய பயன்படும் குறிசாரா பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், படம் கட்டமைப்பு. According to American Psychiatric Association, drug addiction is kept in the category of. அமெரிக்க உளநோய் சிகிச்சை கூட்டமைப்பின் கருத்துப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருத்தலை எந்த வகையின் கீழ் வைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எதுக்கு கீழேன்னா பர்சனாலிட்டி டிசார்டர், ஆளுமை கோளாறு. The unfinished tasks are remembered better than completed tasks, known as dash effect. முழுமையடைந்த செயல்களை காட்டிலும் முழுமையடையாத செயல்கள் நினைவு கூறப்படுகிறது என்பது டேஷ் விளைவு என அழைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் என்னன்னா ஜிகார்னிக் விளைவு. சரிங்களா, ஜிகார்னிக் விளைவு. Who is not related to theories of perception? யார் புலன்காட்சி பற்றிய மனவியல் கோட்பாட்டுகளுக்கு தொடர்பில்லாதவர்? இந்த 4 பேர்ல ஒருத்தவர் மட்டும் அதுக்கு தொடர்பில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருன்னா சிம்சன். அப்ப இந்த 3 பேரும் தியரிஸ் ஆஃப் பெர்செப்ஷனுக்கு தொடர்புடையவர்கள். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஹெப், மர்ஃபி, பர்னர். இந்த தொடர்பில்லாதவர் யாருன்னா சிம்சன். அடுத்து பாருங்க, டேஷ் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் who have undergone a crisis and made commitment. டேஷ் என்பது நெருக்கடிகளுக்கு ஆளான மற்றும் அர்ப்பணிப்பு செய்த நபர்களின் நிலை அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட், அடையாள சாதனை. The law that stresses the importance of reward in reinforcing learning. வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த விதினா லா ஆஃப் இஃபெக்ட், விளைவு விதி. சரிங்களா, விளைவு விதி. The variable which is kept constant is called. நிலையாக வைக்கப்பட்டுள்ள மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கண்ட்ரோல்டு வேரியபிள், கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. சரிங்களா, கண்ட்ரோல்டு வேரியபிள், கட்டுப்படுத்தப்பட்ட மாறி. லாஜிக்கல் மெமரி இஸ் developed during the developmental stage of. தர்க்க ரீதியான நினைவாற்றல் உருவாகும் காலமானது டேஷ் வளர்ச்சி நிலையில் அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
என்ன வளர்ச்சி நிலைனா லேட்டர் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், பின் குழந்தை மற்றும் குமர பருவம். The importance of Maslow's theory for needs is the relationship between மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையேயான தொடர்பை வலியுறுத்துகிறதுன்னு கேட்குறாங்க. எதற்கிடையான தொடர்புனா டிஃபிஷியன்சி நீட்ஸ் அண்ட் க்ரோத் நீட்ஸ், குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள். One can, looking with his experience, adopts classifying and interpreting it into oneself is known as. ஒருவர் தனது அனுபவங்களை தனக்குத்தானே உள்நோக்கி ஏற்றுக்கொண்டு பகுப்பாய்ந்து வகைப்படுத்துதல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன், அகநோக்கு. சரிங்களா, இன்ட்ராஸ்பெக்ஷன். One has to use willpower activity is termed as dash attention. ஒருவர் பயன்படுத்தும் மன உறுதி செயற்பாட்டை டேஷ் கவனம் என்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வாலண்டரி, தன்னார்வலர். சரிங்களா, தன்னார்வலர். At dash stage, an individual's thoughts increases by flexible and abstract. dash நிலையில் தனிநபரின் எண்ணங்கள் நெகிழ்வான மற்றும் சுருக்கமாக அதிகரிக்கிறதுன்னு கேட்குறாங்க. என்னன்னா ஏர்லி சைல்ட்ஹுட், முன் குழந்தை பருவத்தில். Which one of the following stages is benchmark to the involvement of children in the peer groups? கீழ்கண்டவற்றுள் எந்த பருவமானது ஒப்பார் குழு குழந்தைகளிடம் காணப்படும் பருவமாகும் கேட்குறாங்க. எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடலசன்ஸ், குமர பருவம். One of the following statement is not correct. கீழ்கண்டவற்றுள் எது தவறான வாக்கியம்னு கேட்குறாங்க. எது தவறுனா there is a positive correlation between the upsurge of emotions and intelligence. நுண்ணறிவுக்கும் மனவெழுச்சிக்கும் நேர்மறையான தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு, பொருள்சார் நுண்ணறிவு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ், பொறி சார்ந்த நுண்ணறிவுன்னு சொல்லலாம். அடுத்து கைடன்ஸ் இஸ் a process of helping young person learn to adjust to self, others and circumstances step by. இளையோரை தனக்கு தானேயும் மற்றவர்களுடனும் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக கற்றுக் கொடுக்க உதவும் முறையே வழிகாட்டுதல் என்று கூறியவர் யார்? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் பெரியவங்களுக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்கின்னர். ஸ்கின்னர் தான் இதை சொல்லியிருக்காரு. Dash is the branch of psychology which describes and explains the behavior of abnormal people in relation to their environment. Dash என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது மனிதர்களுடைய சூழ்நிலையை தொடர்பு படுத்தி நெறிப்பிழர்வான மனிதர்களின் நடத்தையை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அப்நார்மல் சைக்காலஜி, நெறிப்பிரள் உளவியல். People who are short and thin, with self-centered, emotional, dreamy, intellectual, peaceful and solitude-loving temperament comes under. சுய சார்ந்த மனவெழுச்சுடைய, கனவு காணும், அறிவு சார்ந்த, அமைதியான, தனிமை விரும்பும், குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகமுடைய மக்கள் எவ்வகையை சார்ந்தவர்கள்? அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன வகைன்னு சொல்றோம்னா ஏஸ்தனிக். சரிங்களா, என்னது ஏஸ்தனிக். Questioning ages, வினவும் வயது என்பது எந்த வயது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட், முன் குழந்தை பருவம். இன்சைட்ஃபுல் காக்னிட்டிவ் அப்ரோச்சஸிங், அகவொலி அறிவுசார் அணுகுமுறை இதில் காணப்படுகிறது. எதில் காணப்படுகிறதுனா ரிஃப்ளெக்டிவ் திங்கிங், ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுகிறது. Which is not the basic principles of mnemonics, நினைவாற்றல் பேணுங்கலையில் அடிப்படை கொள்கைக்கு பொருந்தாதது எதுனா ரெபிடேஷன், திரும்ப செய்தல். அடுத்து பாருங்க, ஸ்டிமுலஸ் வித் மோர் டியூரேஷன் அட்ராக்ட்ஸ் மோர், அதிக நேர தூண்டுதல் டேஷை ஈர்க்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதை ஈர்க்கும் சொல்றாங்கன்னா அட்டென்ஷன், கவனத்தை ஈர்க்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the in-depth study which is concerned with a particular case is called as. ஒரு தனிநபர் பற்றிய ஆழமான ஆய்வானது இவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி மெத்தட், தனிநபர் ஆய்வு. Last question, the word professor is an example of dash in differential aptitude test.
ப்ரொஃபசர் என்ற வார்த்தையானது பல்நாட்டு சோதனையின் டேஷ் என்ற உள் சோதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் யூஸ் ஸ்பெல்லிங், மொழியை கையாளுதல் மற்றும் எழுத்து கூட்டல், இதுக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதை ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.